ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் கொடியம்பாளையம் பீச்சிலேருந்து நடராஜர் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ நியர்பை 18 சம்திங் கிலோமீட்டர்ஸ் தான் ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. அங்கே வழியில் பிரிட்ஜில் ஃபுல்லாக மாடு தான் இருந்தது. அது அழகாக படுத்துக்கிட்டு வழியே விடலை. எப்படியோ ஒரு வழியாக அங்கே கடந்து வந்துட்டோம். ஸோ இந்த வழியில் ஃபுல்லாக 2 சைடுமே தண்ணி தான் இருந்தது. ஸோ பீச் நியர்பையில் இருந்தது. இந்த மரம் ஃபுல்லாக நம்ம அங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் அங்கே பார்த்தோம்ல பிச்சாவரம், அதே மரம் தான் இங்கே இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நிறைய இடத்துல இந்த மாதிரி மரம் தான் இருந்தது. அப்படியே போகிற வழியில் ஒரு டீயும் கொஞ்சம் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாமே தலைலாம் வாரி அழகாக டெம்பிளுக்கு போயாச்சு. போகிற வழியில் அந்த பிரிட்ஜில் அந்த சூரியன் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. சீரியஸ்லி அந்த நேச்சர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில டைம் ஃபீல் பண்ணும்போது தான் புரியும். ஒரு மாதிரி மைண்டு மனசெல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே சட்டிலாக ரிலாக்ஸாக செம்மையாக இருந்தது அந்த ஃபீலே. ஃபைனலாக நம்ம நடராஜர் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ சைட்லேயே கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நடந்து தான் கோவிலுக்குள்ளே போனோம். ஸோ நாங்கள் என்ட்ரு ஆனது தெற்கு வாசல், கோபுர வாசல் வழியாக தான் போனோம். ஸோ அது ரொம்பவே ரொம்ப 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 ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. உள்ளே நாங்கள் என்ட்ரானோடனே இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அழகாக எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து ஹாப்பியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்குமே அந்த ரிலாக்ஸேஷன் தான் தேவைப்பட்டது. கவின் கவின் இது மேற்கு கோபுர வாசல் வழி. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு முருகர் இருந்தார். அவரையுமே தரிசிச்சுட்டு நம்ம இந்த மண்டபத்துக்குள்ளே தான் சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போகிறோம். மேலே எல்லாமே அழகாக இவ்வளோ க்ரியேட்டிவாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டாச்சு. அப்படியே நிஜமாகவே செம்மையான ஃபீலிங். அது ஜனமாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலுமே அழகாக எல்லாருமே வழிவிட்டு கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். வெளியில் இங்கே குளத்துக்கிட்ட வந்தோம். ஸோ இங்கே அந்த வியூவுமே செம்ம அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. டக்குன்னு நான் ஏறி பார்க்கும்போது அவங்கள பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அழகாக ஒயிட்டாக இருக்கவங்கெல்லாம் க்யூட்டாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சைடில் அந்த மண்டபம்லாம் பார்க்கும்போது நிறைய மூவிஸ்லலாம் காட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. இந்த கோபுரம் அழகாக அந்த தண்ணியில் தெரிகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. சீரியஸாக எனக்கு நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுவும் ஈவினிங் டைம் போய் பார்த்ததுனாலையா என்னன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடம்லாம் செம்மையாக இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த லைட் வெளிச்சத்தில். அதுக்கப்புறம் சிவகாமி அம்மையாரையும் தரிசிச்சுட்டு நாங்களும் வந்துட்டோம். நீங்களும் போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாய்.